விஜய் அவர்கள் வேலூர்ல இன்னைக்கு சொன்ன குட்டி ஸ்டோரியை ரொம்ப நுட்பமா கவனிச்சிங்களா? என்ன விஜய் அவரே அசிங்கப்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மாடா ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிற்குதான், அந்த மாட்டை வந்து யாராலையும் அடக்க முடியலையா? உடனே ஒரு குட்டி பையன் வரானா, ஒரு சின்ன பையன் வந்து பாக்கெட்ல கை விட்டே போறான், 2 புல்கட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு கொடுத்து மாட்டை வந்து அடிக்கிறான். உடனே அந்த பையன் சொல்றானா, சமயோச்சித புத்தியோடு ஒரு பிரச்சனையை அணுகி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது இருக்குல்ல, அதுதான் முக்கியமானது. அதாவது இந்த சிறுவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா. என்னன்னா விஜய் அவர்கள் விஜயவே அசிங்கப்படுத்திக்கிறாரு, மத்தவங்க அசிங்கப்படுத்துறது வேற, அவரே அசிங்கப்படுத்திக்கிறார். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்ற அந்த கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமா. 41 பேர் அன்னைக்கு கரூர்ல உயிரிழந்த போது விஜய் அவர்கள் அந்த ஸ்கில்ல வச்சு என்ன பண்ணாரு? அவரை பார்க்க வந்து 41 பேர் இறந்துட்டு இருக்கும்போது தப்பிச்சு தலைமறைவா ஓடி வந்து 1 மாசம் வீட்டுல படுத்தார்ல, அவர் படுத்தது இல்லாம அந்த கட்சியே 1 மாசம் இல்ல, ஆள் அட்ரஸே இல்ல, ஒரு பயம் இல்ல, ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு வருத்தம் ஒண்ணு இல்ல. ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனையை சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் விஜய்க்கு விஜய் அவர்களே பாடம் எடுத்திருக்காரு. கரடி கண்ணாடியை பார்த்து அந்த மாதிரி. இதுல மக்களோடு இவர் இருக்காரா, இவரோடு மக்கள் இருக்காங்களா? ஒரு போராட்டத்துக்கு மக்களோடு வந்து நிற்பீங்களா? விஜய் அவர்கள் ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட வந்து மக்களோடு இல்ல. இத்தனை 2 வருஷம் ஆகி போச்சு. ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க விஜய் அவர்கள் கையில் எடுத்து போராடி முடிச்சு கொடுத்தாரு. விஜயால ஏற்பட்ட பிரச்சனை 1000 இருக்கு. கரூர்ல இருந்து, சேலம் பாதிப்புல இருந்து, அதன் பிறகு வந்து வழிகாட்டு நெறிமுறை போட்டாங்க இல்லையா, கூட்டம் நடத்தக்கூடிய கட்சி. நீ வர்றது ஒரு நாள், அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துனீங்க. ஆனா உங்களால எவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களால ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. புது சொத்து சேதமா வருது, மக்களுக்கு தேவையில்லாத இடையூறு ஏற்படுத்துறது, என்னென்ன ஏதாவது கேள்வி கேட்டா அவதூறு பரப்புறது, அசிங்கமா எழுதுறது, என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிவிக்காரங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு பாடம், ஊருக்கு உபதேசம், ஊருக்கு குட்டி ஸ்டோரி தேவையா கண்ணா? இந்த மக்களோட இவங்களோட மக்களா, இவர் தான் தமிழ்நாடு தான் இவர் திட்டுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களே திட்டுற மாதிரியா? இவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்ற மாதிரியா? இல்ல புரியல. நீங்க அப்படி இருக்கிறீங்க, அதனால சொல்றாங்க. அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே அசிங்கப்படுத்துறீங்க. இது வேற நம்மளுக்கு இந்த அப்படிலாம் வந்து கத்தி அப்படிலாம் வந்து வராதுங்க, அதெல்லாம் ரொம்ப ஓல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது சீமான வந்து கிண்டல் பண்றாராம். சீமான அப்படி கத்தி தான் பேசுவார் இல்லையா? சோ அது வந்து ஆனா இன்னைக்கு இவரு ஏதாவது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்டான அப்படின்னு கத்துற, எது கத்துறீங்க? அதான் ஓல்ட் அவுடேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கத்தியா அதெல்லாம் உங்களுக்கு வராது. அப்படியே திடீர்னு இன்னைக்கு என்ன சீமான் ஸ்கோர் பண்ணிட்டாரு சனிக்கிழமை மாநாடு போட்டு திருச்சியில் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ண பாக்குறீங்களா? விஜய் அவர்கள் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. சும்மா குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு நீ பண்ணும்போது தப்பிச்சு ஓடுற, 1 மாசம் பணிவுல படுத்துக்கிற அப்படின்னா கேள்வி கேட்பான் தான். அவன் கேள்வி கேட்டா உடனே அழுவுறது. இன்னைக்கு அழுகுறாருங்க. சிம்பிள் அஜெண்டா டிவி இந்த எலெக்ஷன்ல ஒண்ணு இல்லைங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ட உடச்சி டிஎம்கே வெற்றி பெற வைக்கணும். அதனாலதான் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது 41 பேர் இறந்து போறாங்க. விஜய் மீது ஒரு வழக்கு இல்ல. இதுல ஸ்டாலின் அவர்களே விஜய்க்கு ஆதரவு ஆஜராகிறாரு. எந்த தலைவனும் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இறந்து போன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் கம்மி இருக்கிற 1 மாசம் உள்ள. ஆனா ஸ்டாலின் அவருக்கு ஆதரவு களமிறங்கிறார். கரூர் சம்பவம் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த போதும் விஜய் மீது ஒரு வழக்கு பதிவு இல்ல, ஒரு நெருக்கடி இல்ல. அவ்வளவு ஈஸியா விஜய் விட்டாங்க. அந்த கனெக்டிங் தி டாட்ஸ் அப்படின்னு அந்த புள்ளிகளை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் விஜய் அவர்கள் யாருக்கு மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் அதை தாண்டி ஒரு அரசியலும் செய்யல. அவருடைய இந்த 2 வருஷ செயல்பாடு எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் சுழியும். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், என்ன புண்ணியம்? ஒரு தலைவராக, ஒரு கட்சியாக ஏதாவது ஒரு பயன் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது.